2 பேர் நண்பர்கள் அப்படியே வழியா வந்துருக்காங்க. அப்படி வழியா வந்திருக்கும் போது ஒரு கோயில் தென்பட்டது, அதுவும் சிவன் கோயில். அதுல 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்ற அப்படியே சிவன் கோயில் இருக்குது, போய் கும்பிட்டு வரலாம் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றான், சாமி தானே, சரி பரவாயில்ல, நீ போய் கும்பிட்டு வா, எனக்கு சாமின்னு அவ்வளவு நம்பிக்கை இல்ல, அதனால நான் இங்கே இருக்கிறேன், நீ போய் கும்பிட்டு வா அப்படின்னு சொல்ற. அப்படி சரிப்பா, நான் வருவதில்ல இங்கே ஏறு, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்ற. அப்படி கோயிலுக்கு போற. அப்படி கோயிலுக்கு போனோன்னு கீழே தலையை குனியும் போது லேச தலையில அவனுக்கு அடிபட்டுருது, ரத்தமும் வந்துருது. சரி என்னடா அது, நம்ம இப்படி கோயிலுக்கு வரும்போது நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையோட சாமி கும்பிட்டு அவன் வெளியே வர. அப்படி இங்க வெளியே நின்ற நண்பன் என்ன செய்யறான் அப்படின்னா, சரி அவன் வரலையும் நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெருவிரல காலில் இப்படி மண்ணை தோண்டியே இருக்கிறான். அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு தங்க காசு கிடைக்குது அவனுக்கு. சரி இவனும் வரான், கோயிலுக்கு போனவனும் வரான். வந்து பார்க்கும்போது, நண்பா நான் கோயிலுக்கு போனேன், ஆனா இப்படி குனியும் போது அந்த கோரியில அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். நீ கோயிலுக்கு போன, உனக்கு அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு, நான் கோயிலுக்கு போல, நான் இங்கேதான் இருந்தேன். சரி பொழுதுபோக்கு கால இப்படி மண்ணை சுரண்டின்னு இருந்தேன், எனக்கு ஒரு தங்க காசு கிடைச்சிதுரா அப்படின்னா. அப்படியா அப்படின்றா. ஆமாண்டா அப்படின்னா. என்ன இது கடவுளுடைய சோதனையா? சரி இதப்பார், சிவனடியார் ஒருத்தர் வருகிறார் பெரியவர், அவரை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி என்னப்பா தம்பி அப்படின்ற. அப்படி சாமி நாங்க 2 பேரும் நண்பர்கள், வர வழியில ஒரு சிவன் கோயில் தென்பட்டது, சரி வாடா கோயிலுக்கு போலான்னு சொன்னேன், எனக்கு கோயில் மேல நம்பிக்கை இல்ல, சரி நான் கும்பிட்டு வரேன், நீ இங்க யாரான்னு சொன்னேன். நான் கோயிலுக்கு போயிட்டு கும்பிடும்போது எனக்கு தலையில லேச அடிபட்டது, ரத்தம் வந்தது, கும்பிடாத என் நண்பனுக்கு தங்க காசு கிடைச்சது, இது என்ன சாமி இது கொடுமை இது அப்படின்னு கேக்குற. அப்படி தம்பி இது ஒண்ணு இல்லப்பா, இந்த நேரத்தில் நீ கோயிலுக்கு போகாத இருந்தா உன் தலையே போயிருக்கும், உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும், அதனால நீ கோயிலுக்கு போனதுனால இந்த பெரிய ஒரு ஆபத்து ஒரு சின்னசா போயிடுச்சு அப்படின்னு. சரி சாமி, அவருக்கு இப்ப தங்க காசு கிடைச்சிருக்கு, அது என்ன நியாயம் அப்படின்னு. அப்படி ஒண்ணு இல்லப்பா, அவனுக்கு கிடைக்க வேண்டிய 7 கோப்பர் பணம் இந்த நேரத்தில் அவனுக்கு கிடைச்சிருக்கணும், அவன் கடவுளை அலட்சியமா செஞ்சதுனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கல, அதனால ஒரே ஒரு தங்க காசு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்ற. அப்படி அந்த சிவனடியார், சரி சாமி ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. நம்பினால் கெடுவதில் இது 4 மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை எவனும் நம்புறானோ கண்டிப்பா கைவிட மாட்டான், மலை போல ஒரு கஷ்டத்துல பனி போல நீக்கிடுவான். அதுக்கு உதாரணம் இந்த கதையே ஆகும். நம்பாதவனுக்கு எவ்வளவு பெரிய